வால்வ் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் செய்தல். வால்வ் கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்கள் என்ஜினை சிறந்த நிலையில் வைத்திருக்க பல விஷயங்களில் கவனம் செலுத்துவது முக்கியம். மேலும் வால்வ் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் செய்தல் மிக முக்கியமான செயல்முறைகளில் ஒன்றாகும். என்ஜினின் செயல்திறன் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு வால்வ் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் செய்தல் அவசியம். இந்த செயல்முறை என்ஜின் வால்வ்களை சரியான இடைவெளியில் அமைத்து சிறந்த எரிபொருள் எரித்தல் மற்றும் சீரான செயல்பாட்டை உறுதி செய்கிறது. வால்வ் கிளியரன்ஸ் சரியாக இல்லாவிட்டால் என்ஜின் கூடுதல் சத்தத்தை உருவாக்கக்கூடும் மற்றும் மைலேஜ் பாதிக்கப்படலாம். இதை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். இதற்கு நமக்கு இந்த கருவிகள் தேவைப்படும்: ரிங் ஸ்பேனர், டி ஸ்பேனர், ஃபீலர் காஜ், டாப்பெட் அட்ஜஸ்டர். எனவே வாருங்கள் இப்போது அதன் செயல்முறையை புரிந்து கொள்வோம். முதலில் நாய்ஸ் சப்ரெசர் கேப்பை வெளியே எடுக்கவும். இதனால் என்ஜின் தற்செயலாக ஸ்டார்ட் ஆகும் வாய்ப்பில்லை. வால்வ் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் செய்தலை மேற்கொள்ள ரிங் ஸ்பேனரை பயன்படுத்தி டாப்பெட் அட்ஜஸ்டிங் ஹோல் கேப்பை கவனமாக வெளியே எடுக்கவும். பின்னர் டி ஸ்பேனரை பயன்படுத்தி சிலிண்டர் ஹெட்டின் வலது பக்க கவரை திறந்து அகற்றவும். இவ்வாறு செய்வதன் மூலம் போல்ட்டுகள் லூஸானவுடன் இடது பக்க கவரையும் எளிதாக அகற்ற முடியும். இரண்டு கவர்களையும் வெளியே எடுக்கவும். ஒரு டி ஸ்பேனரின் உதவியுடன் மேக்னெட் கவரை திறக்கவும். பிஸ்டனை டிடிசிக்கு செட் செய்ய மேக்னெட்டை சுழற்றி அதன் மீது டி மார்க்கிங்கை தேடி கண்டறிந்து அதை கிராங்கேஸில் உள்ள மார்க்கிங்குடன் மேட்ச் செய்யவும். மேலும் கேம் கியர் மார்க்கிங்குகளை சரிபார்க்கவும். கேம் கியரில் உள்ள லைன் மார்க்கிங்குகள் சிலிண்டர் ஹெட்டின் மேற்பரப்புக்கு இணையாக இருக்க வேண்டும். மேலும் மையப்புள்ளி ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் இருக்க வேண்டும். இந்த மார்க்கிங்குகள் சரியாக அலைன் செய்யப்பட்டால் இன்ஜினானது வால்வ் செட்டிங்கிற்கு தயாராக உள்ளது என்று பொருள். அடுத்தது, இரண்டு வால்வ் லாக்கர் ஆர்ம்களும் ஃப்ரீயாக உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும். இது இரண்டு வால்வ்களும் மூடப்பட்டிருப்பதை குறிக்கும். ஃபீலர் காஜை பயன்படுத்தி வால்வ் கிளியரன்ஸை சரிபார்க்கவும். இந்த பைக்கில் இன்லெட் வால்வ் கிளியரன்ஸ் 0.05 மில்லிமீட்டர் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வ் கிளியரன்ஸ் 0.10 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். முதலில் இன்லெட் வால்வை சரிபார்க்கவும், பின்னர் எக்ஸாஸ்ட் வால்வை சரிபார்க்கவும். ஃபீலர் காஜ் மிகவும் டைட்டாகவோ அல்லது மிகவும் லூஸாகவோ இல்லாமல் சுலபமாக உள்ளே ஸ்லைட் ஆக வேண்டும். வால்வ் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் செய்ய முதலில் ஒரு ரிங் ஸ்பேனரின் உதவியுடன் டாப்பெட் அட்ஜஸ்டர் நட்டை லூஸாக்கவும். டாப்பெட் அட்ஜஸ்டரின் உதவியுடன் ஃபீலர் காஜ் சரியாக ஃபிட் ஆகும் வரை டாப்பெட் அட்ஜஸ்டர் ஸ்க்ரூவை லூஸாக்கவும் அல்லது டைட்டாக்கவும். ஃபீலர் காஜ் சரியாக ஃபிட் ஆனதும் டாப்பெட் அட்ஜஸ்டர் ஸ்க்ரூவை பிடித்துக்கொண்டு டாப்பெட் அட்ஜஸ்டிங் நட்டை டைட் செய்யவும். டாப்பெட் அட்ஜஸ்டிங் நட் டைட் செய்யப்பட்ட பிறகு வால்வ் கிளியரன்ஸை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கவும். இரண்டு வால்வ்களின் கிளியரன்ஸை செட் செய்த பிறகு மேக்னெட் கவர், சிலிண்டர் ஹெட் வலது பக்க கவர் மற்றும் சிலிண்டர் ஹெட் இடது பக்க கவர் ஆகியவற்றை மீண்டும் ஃபிட் செய்யவும். டாப்பெட் அட்ஜஸ்டிங் ஹோல் கேப்பையும் ஸ்பார்க் பிளக் கேப்பையும் ஃபிட் செய்த பிறகு இன்ஜினை ஸ்டார்ட் செய்து சவுண்டை சரிபார்க்கவும். சீரான செயல்பாடு மற்றும் நீண்ட என்ஜின் ஆயுளுக்கு ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கும் அல்லது பைக் தயாரிப்பாளரின் வழிகாட்டுதல்களின்படி வால்வ் கிளியரன்ஸை சரிபார்த்து அட்ஜஸ்ட் செய்யவும். சிறந்த என்ஜின் செயல்திறனுக்காக வால்வ் கிளியரன்ஸ் வெவ்வேறு பைக்குகளில் வெவ்வேறாக இருக்கலாம். எனவே எப்போதும் சர்வீஸ் மேனுவலின் படி சரியான கிளியரன்ஸை செட் செய்யவும். சுருக்கம்: என்ஜின் சிறந்த செயல்திறன் மற்றும் நீண்ட ஆயுளை உறுதி செய்வதற்காக வால்வ் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் செய்வதற்காக படிப்படியான நடைமுறையை கற்றுக்கொண்டோம். அட்ஜஸ்ட் செய்தலுக்கு பிறகு
கிளியரன்ஸை மீண்டும் சரிபார்த்து அனைத்து கவர்களையும் சரியாக பொருத்துவது மற்றும் ஏதேனும் வழக்கத்திற்கு மாறான சத்தங்கள் உள்ளனவா என சரிபார்க்க இன்ஜினை ஸ்டார்ட் செய்வது எப்படி என்பதையும் கற்றுக்கொண்டோம். கூடுதலாக ஸ்மூத்தான இன்ஜின் செயல்பாட்டிற்காக வால்வ் கிளியரன்ஸை ரெகுலராக சரிபார்ப்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம். வாருங்கள் ஒரு செயல்பாட்டை மேற்கொள்வோம். உங்கள் பைக்கின் சர்வீஸ் மேனுவலை பார்த்து இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வ்களுக்கான சரியான வால்வ் கிளியரன்ஸ் மதிப்புகளை எழுதுங்கள்.